வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கேஸ் ஸ்டவ் அன்பாக்ஸ் பண்றதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ் ஸ்டவ். ஸோ இது வந்து நம்ம அமேசான்ல வாங்கியிருக்கோம். ஏன்னா இவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா? வேர்ல்டுலேயே ரொம்ப 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 சின்ன கேஸ் ஸ்டவ் ஸோ நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது கேம்பிங் போகிறதுக்கோ இல்லை நீங்கள் ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னாலோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல வந்து ஹோட்டல் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன கேஸ் அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். ஓகே, வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளேயே ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுருக்கு பை மாதிரி இருக்கு. வாவ், வேற லெவல்ல ரொம்ப 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 குட்டியா ஒரு அடுப்பு, செம்மையா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கேஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன். அதுதான் இது. ஸோ இது வந்து பூட்டைன் கேஸ். இது வந்து நம்ம தனியாக வாங்கிக்கலாம், இல்லை இது கூட காம்போவாக கூட வாங்கிக்கலாம். நான் வந்து தனியாக வாங்கியிருக்கேன். பூட்டைன் கேஸு எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர். ஸோ நம்ம ட்ரெக்கிங் போகிறப்ப நம்ம இதையும் கொண்டு போனால் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்போ வாங்கியிருக்க பூட்டைன் கேஸை இது கூட நம்ம ஃபிட் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேனில் ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டியூபை நம்ம இந்த ஓட்டையில இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா? கீழே வேற இப்போ தான் நான் கவனிச்சேன், கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே கீழே வச்சோம் அப்படின்னா செம்மையாக சூப்பராக அதே ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது மேலே வந்து நம்ம அடுப்புக்கு மேலே ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது மேலே ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. இதுலேயே லைட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பி வழியாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வருது. ஸோ அதனால ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன். கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை ஃபயர் பண்ணி பார்க்கலாம். வாவ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? ஸோ சூப்பராக எரியுது. எவ்வளோ சின்ன அடுப்புல இருந்து எவ்வளோ ஃப்ளேம் வருதுன்னு பாருங்க. அது இல்லாமல் நான் வந்து கேஸை வந்து லைட்டாக தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணலாம். வேற லெவல், அடுப்பு வந்து செம்மையாக எரியுது. கண்டிப்பாக இது வந்து நம்ம எங்கேயாவது ட்ரெக்கிங் போகிறப்பையோ இல்லை ஒரு மலையில் வந்து நீங்கள் கேம்ப் போட்டு தங்குறீங்க அப்படின்னாலும் இதை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்லாவே எரியுது. பட் இதில் சமைக்க முடியுமா? ஸோ அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா காலையில் எப்படியும் நம்ம வந்து டீ சாப்பிடுவோம் இல்லை காஃபி சாப்பிடுவோம். ஸோ டீ காஃபி போட முடியுமா இதில்? ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், ஓடி போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த பால் பாக்கெட் வச்சு நம்ம இதில் டீ போட போகிறோம். நல்லா ஸ்டேபிளாகவே நிற்கிது. ஜஸ்ட் ஒரு 3 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளோட பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். செம்மையாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். காற்று ஓவராக அடிக்குது. இல்லைன்னா 2 minutes வந்து பால் பொங்கிருக்கும். பொங்கலோ பொங்கல். ஓகே கைஸ், ஜஸ்ட் 5 minutesல நம்ம வந்து 4 பேருக்கு டீ போட்டு கொடுத்துருக்கோம். ஒர்த்து தான். எனக்கு நான் கொடுத்து வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்து தான். எதுக்காக நம்ம இந்த கேஸை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் போக போகிறோம். ட்ரெக்கிங்னா எப்படி சொல்கிறோம், ஒரு மலையில வந்து நம்ம ஒரு கேம்ப் போட்டு தங்க போறோம். ஸோ அதுக்கான முன் ஏற்பாடு தான் இது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லாவே இருக்கு. இதில் வந்து நம்ம பால் போடலாம், டீ போடலாம், காஃபி போடலாம், போன்விட்டா போடலாம், பூஸ்ட் போடலாம், எது வேணா போடலாம்.
ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ட்ரெக்கிங் போகிறப்ப இதில் நூடுல்ஸும் சமைக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ரெடியாகுன்னு நான் நினைக்கிறேன். நூடுல்ஸ் சமைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது சமைக்கலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ ட்ரை பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கார்த்தி.